ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன், மதிய வணக்கம். ஏன்னா அந்த வீடியோ வந்து எடுக்கிறதுக்கு மதியம் 4 மணி ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு வந்து சாப்பாடு சமைச்சது மதியம் தான் சமைச்சேன் நான். காலைல வந்து தூங்கிடுச்சு, ரொம்ப லேட் ஆயிடுச்சா, அதனால் வந்து ஸ்ரீ கைலாஸ் ராஜுக்கு இவங்களுக்குலாம் வந்து இட்லி கொண்டு போகிறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இட்லியை ஊற்றி தக்காளி சட்னி வச்சு அவங்களாம் கொண்டு போயிட்டாங்க. மதியம் தான் சாப்பாடே பண்ணேன். சரி வாங்க, இன்னைக்கு நான் என்ன சாப்பாடு பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு வந்து குக்கரில் சாப்பாடு வச்சுருக்கேன். எப்பயும் சட்டியில் தான் செய்வேன். இன்னைக்கு வந்து குக்கரில் வச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், முட்டை குழம்பு. இன்னைக்கு வந்து முட்டை குழம்பு வெங்காயம் தக்காளிலாம் வச்சு சூப்பராக ஒரு முட்டை குழம்பு வச்சுட்டேன். முட்டை குழம்பு அதனால காய் வைக்கலை. இது வந்து சப்பாத்தி மாவு வந்து இந்த பாத்திரத்தில் தான் பிசைஞ்சேன். அப்படியே அதுலேயே சப்பாத்தி சுட்டு வச்சுட்டேன். சப்பாத்தி சுட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதாங்க மதிய சாப்பாடு. இன்றைக்கி நான் வந்து சமைக்கணும்னு நினச்சதே வேறு ஏதோ ஒன்று சமைக்கலாம்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு சரி சப்பாத்தி செஞ்சோம்னா இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரவங்களும் எடுத்துகிட்டு போய்க்கிடுவாங்க. இந்த குழம்பு வச்சு எடுத்துகிட்டு போயிட்டாரு. இந்த குழம்பு வச்சே எடுத்துகிட்டு போயிட்டாங்க நைட்டு சாப்பிட்றதுக்கு. அவங்க வந்து அதனால் இதுதான் இன்றைக்குள்ள மதிய சாப்பாடு. அதுக்கப்புறம் நாளைக்கு என்னன்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். நேற்று வந்து பிரியாணி வீடியோ யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம பூப்போல் சமையல் சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க. சரிங்களா? சரிங்க, நம்ம இன்னும் அடுத்து நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.